வயிற்று வலிக்கான மருத்துவம். வயிற்று வலி எதனால் வருது? இன்றைக்கி சாப்பிட்ட சாப்பாடு ஜீரணம் ஆகலை, அதனால் வயிற்று வலி வருது. சாப்பிட்ட சாப்பாடில் வாய்வு தொல்லைகளால் வயிற்று வலி வருது. அது செமிக்க முடியாமல் குடல்கள் இறுகி போயிருக்கும், நீர்ச்சத்து கம்மியாக இருக்கிறதால வயிற்று வலி வருது. இந்த மாதிரி ஒவ்வொரு காரணமாக சொல்லலாம். இதுக்கு முக்கியமாக சித் அரத்தை, ஆவாரம் பூ, சுக்கு, வெத்தலை, தேன், இதெல்லாம் கூட்டு கலவையாக சேர்ந்து இப்போ நம்ம மருந்தாக தயாரிக்க போகிறோம். உணவு சரியாமையினால் வர்ற வயிற்று வலி சரியாமையினால் சொல்லலாம். அதில் போட்டிருக்கிற அஜினமோட்டோ, அந்த சோடா உப்பு, ஆயில், காரம், அதிக புளிப்பு, அந்த மாதிரி பழைய எண்ணெய்கள் வறுத்தது பொரிச்சது அந்த மாதிரி உணவுகள் சாப்பிட்டவங்களுக்கு சீக்கிரமாகவே சரியாமல் வாமிட்டிங், வயிற்றுப்போக்கு, வயிறு வலி எல்லாமே இருக்கும். அது ஃபுட் பாய்சன் அப்படின்னும் சொல்லலாம். உணவு சரியாமையினால் வர்ற வயிற்று வலியை சரி பண்ணுறதுக்கான மருந்து தயாரிக்கும் முறையை பற்றி பார்க்கலாம். சுக்கு சீக்கிரமாக உணவை செரிக்க வச்சு வேர்வையாகவும் மலத்தின் வழியாகவும் வெளிக்கொண்டு வந்துடும். கூட்டு மருந்தோடு நம்ம சுக்கு சேர்த்துக்கிறப்போ உணவு செரிமானத்தை சீக்கிரமாக செரிக்க செய்யும். வலியை அந்த வயிறு குடல் பிரட்டி பிரட்டி வலிச்சுக்கிட்டு இருக்கிறது அல்லது வாய்வு தொல்லை உள்ளே இருந்ததுனாலும் இந்த வாய்வையும் வெளியேற்றக்கூடிய தன்மை இந்த சுக்குக்கு இருக்குது. அதனால் சுக்கு சிறு துண்டு இந்த அளவுக்கு எடுத்துக்கலாம். நான் பொடியாக வச்சுருக்கிறேன். சின்ன ஸ்பூனில் 1 ஸ்பூன் எடுத்துக்கலாம். 2 வெற்றிலை உணவை சீக்கிரம் பசிக்க வைக்கிறதுக்கு 2 வெற்றிலை எடுத்து காம்பு நீக்கிட்டு நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு அரைச்சி எடுத்து வச்சுருக்கிறேன். சுக்கு பொடி சின்ன ஸ்பூனில் 1 ஸ்பூன் அளவுக்கு கூட சேர்த்துருக்குறோம். அது கூட சிற்றரத்தை, இதுவும் பசியை தூண்டக்கூடியது. உள்ளுக்குள்ளே இருக்கிற அழுக்கு, உப்பு படிஞ்சிருந்தாலும், அதிக அந்த கொழுப்பு, அந்த மாதிரி ஆயில்கள் படிஞ்சிருந்தாலும் அந்த கசடை எல்லாமே மலத்தின் வழியாக வெளிக்கொண்டு கார்னு நல்லா பசியை தூண்டுறது இந்த சிற்றரத்தை. சிற்றரத்தை நல்லா ஹார்டாக இருக்கும், இடிக்கிறது கஷ்டமாக இருக்கும். நாம் பொடியை அரைச்சி வச்சுருக்குறோம். அந்த பொடி கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். கார்ப்புத்தன்மை, துவர்ப்புத்தன்மை இருக்கும். ஒரு 2 சிட்டிகை அளவுக்கு எடுத்துக்கிட்டால் போதுமானது. ஆவாரம் பூ பொடியாக இருந்ததுனாக்கா ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். நம்மளுக்கு ஃப்ரெஷ்ஷாக பூவாக இருக்கிறதுனால ஆவாரம் பூ துவர்ப்பு தன்மை உள்ளது, இனிப்பு சுவையும் சேர்ந்து இருக்கும். இது வயிற்றுக்குள்ளே குத்தல் எடுக்கிற மாதிரி வலி, எரிச்சல் இருக்கிறத சரி பண்ணக்கூடியது. நீங்கள் நிழல் காய்ச்சல் போட்டு பொடியை அரைச்சி வச்சுருந்தீங்கன்னாக்கா பொடி 1/4 ஸ்பூனாக சேர்த்துக்கிறணும். நம்மளுக்கு ஃப்ரெஷ்ஷாக ஆவாரம் பூ கிடச்சிருக்கிறதுனால இது 3 பூ நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு இது கூட சேர்த்துக்கிறணும். இப்போ இது கூட தேவையான அளவுக்கு தேன் சேர்த்துடலாம். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு தேன் சேர்த்துக்கணும். இனிப்பு சுவை சேர்ந்துருச்சுனாலுமே உணவுகளை சீக்கிரமாக கூட்டு மருந்தோடு நம்ம தேன் சேர்த்துருக்குறோம். நம்ம தமிழர் வழக்கத்தில் உணவு சாப்பிட்ட பிறகு ஏதாவது ஸ்வீட்டு சாப்பிட்ற பழக்கம் நிறைய பேருக்கு இருக்கும், அல்லது பழங்கள் சாப்பிடுவாங்க. இது ஏன் இனிப்பு சுவை சாப்பிட்றாங்க அப்படின்னாக்கா, உணவை சீக்கிரமாக செரிக்க வச்சு மலத்தை கட்ட விடாமல் வெளிக்கொண்டு வரும் தன்மை அந்த இனிப்பு சுவைக்கு இருக்குது. அதனால தான் நம்ம இந்த கூட்டு மருந்தோட தேன் சேர்த்துக்கிறோம். சாப்பிட்ட பிறகு இனிப்பு கொஞ்சமாக சாப்பிட்டிங்கனாக்கா செரிமானம் சீக்கிரமாக செரிமானம் ஆகும். உணவு சாப்பிட்டு சரியாமையினால் வயிற்று வலியை சரி பண்ணுறதுக்கு இது ஒரு நல்ல மருந்து. வயிற்று வலிக்கு முக்கியமாக சுக்கு, ஆவாரம் பூ, வெத்தலை, மலைத்தேன், சித்தரத்தை, இது எல்லாம் கூட்டு கலவையாக சேர்ந்து இப்போ மருந்தாக தயாரிச்சிருக்கோம். இதை சிறுக இவ்வளவு எடுத்து சாப்பிட்டோம்னாலே
வயிறு வலி கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட சாப்பிட வலி குறைஞ்சிக்கிட்டே வரும். இதை சாப்பிட்டு முடிக்கும்போது அப்போவே வலி குறைஞ்சிரும், ஜீரணமாயிரும், நல்ல வாயு பிரிய ஆரம்பிச்சிடும், தொல்லை நீங்கும். அப்போ வயிறு வலி குறைய குறைய மூளை நல்லா வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். வயிற்று வலிக்கு இது ஒரு சிறந்த மருந்து. இந்த மருந்தை பயன்படுத்தி பயன்பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.